வெளியே சௌந்தர்யா ஃபேன்ஸும் முத்துக்குமரன் ஃபேன்ஸும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் உள்ள அவங்க 2 பேரும் சூப்பராக ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் அதிகமாக சண்டை போடுறது கிடையாது. நேற்றுக்கு வந்துட்டு அந்த ஏஞ்சலுக்கு நாமினேட் பண்ணும்போதும் முத்துக்குமரன் ஒரு அன்பானவர், ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நக்கலாக சொன்னாங்களா இதாக சொன்னாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தைகள் உண்மை. ரொம்ப அன்பானவர், அவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஒரு டம்ஷரட்ஸ் மாதிரி சும்மா பாட்டு இந்த மாதிரி அந்தாக்ஷரி இதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாடும் போது சௌந்தர்யா ஒரு பாட்டு பாடுவாங்க. உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது நடிச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் கேட்பாங்க. கேட்ட உடனே முத்துக்குமரன் சொல்லுவார், அதைத்தானே அவள் வந்தன்னையிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவார். உடனே சௌந்தர்யா வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு காலில் எத்துறது இடிக்கிறது அந்த மாதிரி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்துட்டு அந்த டெவில் செட்டப் எல்லாம் போட்டதுக்கப்புறமா எல்லோரும் வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அப்போ முத்துக்குமரனை பார்த்துட்டு இப்படி நெஞ்சில் கை வச்சு இந்த ஊரில் எல்லா கிராமத்தில் பாட்டிங்கெல்லாம் அடிப்பாங்களா, அது மாதிரி நெஞ்சில் அடிச்சுட்டு சௌந்தர்யா அப்படியே ஓடி வராங்க. முத்துக்குமரன் வந்து பயந்து ஓடுறாரு. பின்னாடியே துரத்திட்டே ஓடும்போது முத்துக்குமரன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டுறாரு. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. நான் பார்க்குறதுக்கே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம எல்லா சீசன்லேயும் அந்த மெயின் ரைவல்ஸ்கில் ஆரி, பாலா, அப்புறம் இவங்க அசீம், விக்ரமன் இவங்களுக்குள்ளெல்லாம் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. பட் இவங்க வந்துட்டு ரொம்ப காமெடியாக ஃபன்னாக தான் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதே மாதிரி அன்சீன் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.